அந்த காட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் வண்டி வச்சிருந்த காலுக்காகவும் அன்னைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், இனிப்பான ஐஸ்கிரீம், குளுமையான ஐஸ்கிரீம். காலுக்காகத்தோட ஐஸ்கிரீம் வண்டி ஆரம்பிச்சதை கேட்ட உடனே அந்த காட்டுல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசை வந்துடும். அதே மாதிரிதான் சோனா குருவியோட பையன் குக்குவுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசை வந்துருச்சு. குக்கு, நேத்து தானே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு சளி பிடிச்சிடும். தன்னோட குழந்தை கெஞ்சி கேக்குறத பார்த்துட்டு சோனா குருவியும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சம்மதிச்சது. உடனே சோனா குருவி 10 ரூபாய் எடுத்து குக்கு கிட்ட கொடுத்துச்சு. அந்த 10 ரூபாய வாங்கின குக்கு உடனே ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி பறந்து போனா. தூரத்துல போய்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சான். குக்குவோட குரலை கேட்ட உடனே காலுக்காக ஐஸ்கிரீம் வண்டியை நிப்பாட்டுச்சு. இங்க பாரு தம்பி, 5 ரூபாய் ஐஸ்கிரீம் தீர்ந்து போயிடுச்சு. 10 ரூபாய் ஐஸ்கிரீம் தான் இருக்கு. இப்படி சொன்ன குக்கு 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்க காலுக்காக அந்த பணத்தை வாங்கிக்கிச்சு. இப்படி பணத்தை வாங்கின காலுக்காக பிறகு தேவையில்லாம எதையோ பேச ஆரம்பிச்சது. ஆமா, உங்க வீடு அந்த புளிய மரத்து மேலதானே இருக்கு. அப்படியா? அம்மா, உங்க அம்மா பேரு ராணி தானே? ஓஹோ, சோனாவா? ஆமா, உங்க அப்பா பக்கத்து காட்டுல உள்ள ஃபேக்டரியில தானே வேலை பாக்குறாரு. அப்புறம் நான் நிறைய தடவை பக்கத்து காட்டுல பாத்திருக்கேன். அப்படியா? எனக்கு என்னவோ உங்க அப்பாவை ஃபேக்டரியில பார்த்த ஞாபகம் இருக்கு. சரி சரி, அதை விடு. நீ 10 ரூபாய் பணத்தை எடு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன். டேய், நீ ஏற்கனவே கொடுத்திருந்தா நான் எதுக்காக உன்னை மறுபடியும் கேட்க போறேன்? நீ என்கிட்ட பணத்தை கொடுக்கவே இல்ல. வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்க. ஆமா, எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இப்படி பணத்தை கொடுக்காம பணத்தை கொடுத்துட்டேன்னு பொய் வேற சொல்ற. இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இப்படி சொன்ன காலுக்காக அங்கிருந்து ஐஸ் வண்டியை தள்ளிக்கிட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. காலுக்காக ஐஸ்கிரீம் கொடுக்காம அங்கிருந்து ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு போறத பார்த்த குக்கு அழ ஆரம்பிச்சான். குக்குவோட அழுகா சொல்றது கேட்டு உடனே அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலுக்காக வயசாங்கால வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் மணி போரிக்காங்க விட சொல்லுச்சு. இன்னைக்கு 2 சின்ன குழந்தைங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் கொடுக்காம ஏமாத்திட்டு வந்துட்டேன். காலுஜி, சின்ன குழந்தைங்களை ஏமாத்தாதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஒரே இன்னைக்கு நடந்ததை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். மத்தபடி அதை பத்தி உன்னோட கருத்து எதையும் கேட்கல. உன்னோட ஒப்பீனியனை நீ உன்கிட்டவே வச்சுக்க. எனக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்காத.
காலுக்காக இப்படி கோபமா சொன்ன உடனே கோரிக்காக மௌனம் ஆயிடுச்சு. பிறகு மறுநாள் காலுக்காக வழக்கம் போல தன்னுடைய ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு வியாபாரத்துக்கு போச்சு. அப்பா அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இங்க பாரு ராராஜி, என்கிட்ட 100 ரூபாயா இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு மீதி காசை மறக்காம எடுத்துக்கிட்டு வா. தன்னோட அப்பா இப்படி சொன்ன உடனே ராஜு அப்பா கிட்ட இருந்து 100 ரூபாயை வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி பறந்து போனான். அங்கிள் இந்தாங்க 100 ரூபாய். எனக்கு 10 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. ராஜு கையில 100 ரூபாய் நோட்டை பார்த்த காலுக்காகவும் சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த பணத்தை வாங்கிட்ட காலுக்காக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ராஜு கிட்ட கொடுத்துச்சு. உடனே ராஜு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சான். ராஜு ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே காலுக்காக தன்னோட வண்டியை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சது. அங்கிள் அங்கிள் எனக்கு மீதி காசை கொடுத்துட்டு போங்க. நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கேன். என்னது 100 ரூபாயா? நீ என்கிட்ட கொடுத்ததே 10 ரூபாய் தான். அங்கிள் பொய் சொல்லாதீங்க. நான் 100 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு மீதி காசை கொடுங்க. இங்க பாரு, நீ சின்ன பறவையா இருக்கியன்னு பாக்குறேன். இல்லன்னா அடி பின்னி எடுத்துடுவேன். யாருகிட்ட வந்து போய் சொல்ற? என்னை யாரையும் ஏமாத்த முடியாது. இப்படி சொன்ன காலுக்காக இவங்க அங்கிருந்து ஐஸ் வண்டியை தள்ளிட்டு போயிடுச்சு. பிறகு அவசர அவசரமா வீட்டுக்கு பறந்து போன ராஜி தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்பா அப்பா அந்த ஐஸ்கிரீம் விக்கிற அங்கிள் நான் கொடுத்த 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்காம வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்படியா? இதோ நான் இப்பவே போய் அந்த காகத்தை பாக்குறேன். இங்க பாரு புறா, உன் பையன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது 10 ரூபாய் தான். அப்புறம் எப்படி அவனுக்கு நான் பாக்கி கொடுக்க முடியும்? இல்ல, அவன்கிட்ட நான் தான் 100 ரூபாய் நோட்டை கொடுத்து விட்டேன். அப்புறம் எப்படி அவன் 10 ரூபாய உனக்கு கொடுக்க முடியும்? இந்த கேள்வியை நீ என்ன கேட்காத, உன் பையனை போய் கேளு. அவன் என்கிட்ட கொடுத்தது 10 ரூபாய் தான். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து போயிடுச்சு. மறுநாள் அந்த காட்டுல உள்ள சின்ன குழந்தைகள் எல்லாம் நதிக்கரையில ஒன்னா கூடனாங்க. அந்த அங்கிளை சும்மா விடக்கூடாது. அவர் என்ன மட்டும் ஏமாத்தல, நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்காரு. ஆமா, என்னையாவது 10 ரூபீஸ் தான் ஏமாத்தினாரு. ராஜிய 90 ரூபீஸ் ஏமாத்திட்டாரு. இங்க பாருங்க, அந்த ஐஸ்கிரீம் அங்கிள் ஏமாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த சமயத்துல காலுக்காகத்தோட ஐஸ்கிரீம் வண்டி ஆரம்பிச்சதும் கேட்டுச்சு. ஐஸ்கிரீம் வண்டி வந்துருச்சு. குக்கு, சீக்கிரமா உன்னோட ஐடியாவை சொல்லு. உடனே குக்கு நண்பர்கள் எல்லார்கிட்டயும் தன்னுடைய ஐடியாவை சொல்லுச்சு. சரி, அப்படின்னா நான் போய் காலங்களை ஏமாத்தி அழைச்சிக்கிட்டு போறேன். நீங்க ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு போயிடுங்க. இப்படி சொன்ன விட்டு உடனே காலுக்காக ஐஸ்கிரீம் வண்டி வர வழியில ஒரு இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சா. ஏய் தம்பி, ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அங்கிள் அங்கிள், எங்க அப்பா என்கிட்ட ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து எங்க பாட்டி வீட்ல கொடுக்க சொன்னாரு. அதை எடுத்துக்கிட்டு வந்தப்ப அது எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு. தங்க நானும் அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே காலுக்காகத்துக்கு பேராசை தலை தூக்கிடுச்சு. எப்படியாவது இவனை ஏமாத்தி அந்த தங்க நாணயத்தை நாம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அப்படியா? எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு உன்னால கரெக்டா சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த மரத்தடியில தான் அந்த காசு விழுந்திருக்கணும். அப்படியா? அழாத, நான் இப்பவே வந்து அந்த தங்க நாணயத்தை உனக்கு எடுத்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன காலுக்காக ஐஸ்கிரீம் வண்டியை அங்கேயே விட்டுட்டு முட்டு கூட பறந்து போச்சு. உடனே பக்கத்துல மறைஞ்சிருந்த மிட்டுவோட நண்பர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிட்டு போன இவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி அதுல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல காலுக்காகத்தை கொண்டு போய் ஆலமரத்துக்கு அடியில விட்டு தன்னோட நண்பர்கள் கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இப்படி இவங்க சாப்பிட்டது மட்டும் இல்ல, அந்த வழியா பறந்து வந்த நிறைய குழந்தை பழடிங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து இலவசமா கொடுத்தாங்க. பிறகு சீக்கிரமாவே அந்த ஐஸ்கிரீம் வண்டியில இருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே காலியாயிடுச்சு. காலுக்காக அந்த ஆலமரத்து அடியில ரொம்ப நேரமா தேடி பார்த்துச்சு. ஆனா தங்க நாணயம் கிடைக்கவே இல்ல. தம்பி, நீ அந்த தங்க நாணயத்தை இங்கதான் போட்டியா? நல்லா ஞாபகம் இருக்கா? தான் கேள்வி கேட்டதுக்கு பதிலே வராததால காலுக்காக திரும்பி பார்த்துச்சு. என்ன இது? அந்த பையனை காணோம். நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவன் மட்டும் எங்க போனான்? இப்படி நினைச்ச காலுக்காக பிறகு மறுபடியும் ஐஸ்கிரீம் வண்டி இருந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. போச்சு போச்சு, என்னோட ஐஸ்கிரீம் வண்டி காணாம போயிடுச்சு. யாரோ பிளான் பண்ணி தான் என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஐஸ்கிரீம் வண்டியில 1000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் இருந்தது. இப்படி சொன்ன காலுக்காக உடனே ஐஸ்கிரீம் வண்டியை தேடிக்கிட்டு போனப்ப ஒரு இடத்துல தன்னோட வண்டி நிக்கிறத பாத்துட்டு அங்க போச்சு. போச்சு, என்னோட ஐஸ்கிரீம் எல்லாம் போயிடுச்சு. வண்டியே காலியா நிக்குது.
இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட கோரிக்காகவும் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. காலுஜி, நீங்க ஒவ்வொரு நாளும் 10 ரூபாயா இந்த காட்டுல உள்ள குழந்தைங்களை ஏமாத்திட்டீங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமா 1000 ரூபாய் விட்டுட்டு வந்துட்டீங்க. கோரி, நீ சொன்னது உண்மைதான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நியாயமா வியாபாரம் பண்ணுவேன். அதுல எனக்கு குறைச்சலான லாபம் கிடைச்சாலும் அதை வச்சு சந்தோஷமா இருப்பேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அதுக்கப்புறம் அந்த காட்டுல நியாயமான முறையில ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு பெரிய காட்டுல ஒரு அழகான நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நதியை நம்பி பல ஜீவன்கள் வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்து வந்தவங்கள ஒரு பெரிய ஆப்பிள் மரமும் ஒண்ணு. அது அந்த நதிக்கரையில இருந்ததால ரொம்ப செழிப்பா இருந்தது. எப்பவும் பாக்குறதுக்கு பசுமையா இருக்கும். அந்த பக்கமா போற வர பறவைங்க எல்லாம் அந்த மரத்துல உட்காராம போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு அந்த மரம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருந்தது. அதை நினைச்சு அந்த மரத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நாளாக நாளாக இந்த பெருமை அந்த மரத்துக்கு கர்வமா மாறிடுச்சு. இன்னொரு மரம் இந்த நதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. அதுவும் இல்லாம அது மேடான பகுதி வேற. அதனால தண்ணீரே இல்லாம அந்த மரம் காஞ்சு போய் இருந்தது. பொதுவா எல்லா மரங்களிலும் தென்படக்கூடிய இலை, காய், பழம் இப்படி எதுவுமே அந்த மரத்துல இல்ல. தான் இப்படி இருக்கிறத நினைச்சு அந்த மரத்துக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த பறவைங்களும் அந்த மரத்தை ஒரு மரமாவே மதிக்காதுங்க. ஆத்தோரத்துல இருக்கிற செழிப்பான மரம் இந்த காஞ்சு போன மரத்தை அடிக்கடி கிண்டல் பண்ணி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏய் காய்ந்த மரமே, இந்த பக்கம் வர்ற பறவைகள் எல்லாம் என்னோட கிளைகள்ல வந்து உட்கார்றாங்க. களைப்பு போக ஓய்வு எடுக்கிறாங்க. உன்னை யாரும் திரும்பி கூட பாக்கறதே இல்ல. இது நினைச்சு உனக்கு கவலை இல்லையா? கவலையாதான் இருக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீ நதியோரத்துல இருக்க. அதனால உன்னோட வேருக்கு நிறைய நீர் கிடைக்குது. அதனால நீ பசுமையா பார்க்க அழகா இருக்க. எனக்கும் நீர் கிடைச்சா நானும் உன்ன மாதிரியே பார்க்க பசுமையா மாறிடுவேன். அப்புறம் பறவைகள் எல்லாம் என்னையும் தேடி வருவாங்க. தங்களோட காட்டுல வெயில் காலத்துல உணவு நீரும் கிடைக்காதால பல பறவைகள் ஒன்னா சேர்ந்து இந்த காட்டுக்கு இடம் பெயர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்த காலும் கோரியும் ஒரு மரத்துல ஓய்வு எடுக்க உட்கார்ந்தப்ப இப்படி பேசிக்கிட்டாங்க. கோரி, நீ ஏன் மத்த பறவைகள் கூட சேர்ந்து பறந்து வராம இவ்வளவு வேகமா எல்லாருக்கும் முன்னால பறந்து வர? காலுஜி, எல்லா பறவைகள் கூடவும் நாமளும் சேர்ந்து வந்தா நாம எந்த மரத்துக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா எல்லா பறவைகளும் வர்றதுக்கு முன்னாடியே நாம வந்துட்டோம்னா நல்ல பழங்கள் உள்ள மரமா பார்த்து அந்த மரத்தை நமக்கே சொந்தமாக்கிக்கலாம். எப்படி என் ஐடியா? இப்படி சொன்ன கோரி காலு அழைச்சுக்கிட்டு மறுபடியும் வேகமா பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த கோரிக்காகவும் காலுக்காகவும் அந்த நதியோரத்துல இருந்த ஆப்பிள் மரத்தை பார்த்த உடனே அதுல வந்து உட்கார்ந்தாங்க. காலு, இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா இந்த மரத்துல? அப்புறம் மரத்தை விட்டு கீழே இறங்கினா குடிக்கிறதுக்கு நதி நீர் வேற இருக்கு. ஆமா கோரி, நாம எங்கேயும் எதுக்காகவும் அலைய வேண்டியதே இல்ல. பசிச்சா மேல ஆப்பிள் இருக்கு, தாகம் எடுத்தா கீழே தண்ணீர் இருக்கு. இந்த மரத்து மேலேயே கூட்ட கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழலாம். கோரிக்காகவும் காலுக்காகவும் பேசிக்கிறது கேட்ட மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பறவைகளே, நீங்க கூடு கட்ட என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. எவ்வளவு காலம் வேணும்னாலும் நீங்க என் மேல தங்கிக்கலாம். பழங்கள் உள்ள மரமே, உங்க மேல கூடு கட்டி தங்கறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. அப்புறம் ஒரு விஷயம், பக்கத்துல இருக்கிற அந்த காஞ்சி போன மரத்துல நீங்களோ உங்க நண்பர்களோ தங்க வேண்டாம். ஏன்னா அந்த மரத்தால உங்களுக்கு எதையுமே சாப்பிட கொடுக்க முடியாது. நீங்க போக சொன்னா கூட நாங்க அந்த மரத்து பக்கம் போக மாட்டோம். அந்த மரத்தை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. இப்ப பின்னால பறந்து வந்த சோனா குருவியும் சாரா குருவியும் காலு கோரி உட்கார்ந்து இருந்த மரத்துக்கு வந்தாங்க. சோனா குருவி, நீங்க எல்லாரும் வேற மரத்தை பார்த்து கூடு கட்டிக்கீங்க. இந்த மரத்தை நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கோம். என்னது, ரிசர்வ் பண்ணி இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இந்த காட்டுக்கு வந்தோம். இப்ப எங்களை மட்டும் இந்த மரத்துல கூடு கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? சோனா தங்கச்சி, தமிழ்ல கோரிக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இருக்குன்னா அது நியாயங்கிற வார்த்தை தான். சோனா, இந்த காட்டுல இந்த மரம் மட்டும்தான் இருக்கா? வேற எத்தனையோ மரம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட மரங்களை போய் தேடி கண்டுபிடிங்க.
கோரி இப்படி கண்டிப்பா சொன்ன உடனே சோனா குருவியும் சாரா குருவியும் தங்களோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு கிளம்பி வேற மரத்தை தேட போனாங்க. இவங்க இப்படி பறந்து போறத பார்த்த அந்த காஞ்ச மரம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுது. பறவைகளே, என்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க. அந்த மரம் இப்படி கூப்பிட்ட உடனே சோனாவும் சாராவும் அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. பறவைகளே, நீங்க தயவு செஞ்சு என்ன உங்களோட இருப்பிடமா ஆக்கிக்குங்க. என் மேல கூடு கட்டி சந்தோஷமா இருங்க. என்னோட வேருக்கு தண்ணீர் கிடைக்கல. எனக்கு நீங்க தினமும் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இனிப்பான பழங்களையும் கொடுப்பேன். அந்த காஞ்ச மரம் இப்படி கெஞ்சி கேட்ட உடனே சோனாவுக்கும் சாராவுக்கும் அது மேல இறக்க வந்தது. சாரா, அந்த மரம் பேசுறத பாக்கும்போது ரொம்ப நல்ல மரமா தோணுது. நம்ம இந்த மரத்திலே தங்கிப்போமா? ஆமா சோனா, எனக்கும் அப்படிதான் படுது. இந்த மரத்து மேலேயே தங்குவோம். இத கேட்ட அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா இவங்க இந்த காஞ்சி போன மரத்துல தங்க போறது அந்த பழங்கள் நிறைந்த மரத்துக்கு பிடிக்கல. பறவைகளே, அந்த மரத்துல நீங்க தங்குனா உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. ஒரு இலை கூட இல்லாத அந்த மரத்தால உங்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்? பழங்களை உடைய மரமே, இந்த மரத்துல நீங்க சொன்ன மாதிரி இலை பழம் இது எல்லாம் எதுவும் இல்லதான். ஆனா இந்த மரத்துக்கிட்ட அன்பு நிறைய இருக்கு. அந்த அன்புக்கு மதிப்பு கொடுத்து நாங்க இது மேலதான் தங்க போறோம். இப்ப 4 பேரும் கூடு கட்ட தேவையான பொருட்களை கொண்டு வந்து அழகான கூடுகளை தயார் செஞ்சாங்க. அப்படியே நதியில இருந்து தண்ணீர் கொண்டு வந்து மரத்திலையும் ஊத்துனாங்க. இப்படியே கொஞ்ச நாள் மரத்துக்கு தண்ணீர் ஊத்தியும் எந்த முன்னேற்றமும் இல்ல. ஏன்னா இவங்க கொண்டு வந்து ஊத்தின தண்ணீர் அந்த மரத்துக்கு போதுமானதா இல்ல. இதனால சோனாவும் சாராவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் குழந்தைங்களை கூட்டுல விட்டுட்டு உணவு தேட போனப்ப ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சாரா, யாரோ ஆபத்துல இருக்காங்க போல இருக்கு. அவங்க கத்துற சத்தம் உனக்கு கேட்டுதா? எனக்கு கேக்குது. சத்தம் இந்த திசையில இருந்து தான் வருது, வாங்க போய் பாப்போம். சத்தம் வந்த திசையில இவங்க போய் பார்த்தப்ப அங்க ஒரு கருமேகம் ஒரு புதர்ல மாட்டிக்கிட்டு இருக்கத பார்த்தாங்க. பறவைகளே, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன இந்த புதற்காட்டுல இருந்து வெளியில இழுத்துக்கிட்டு போங்க. உடனே சோனாவும் சாராவும் அந்த கருமேகத்தை புதர்ல இருந்து வெளியில இழுத்து கொண்டு வந்தாங்க. புதர்ல இருந்து வெளியில வந்த உடனே அந்த மேகம் ரொம்ப சந்தோஷமா இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. பறவைகளே, ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் என்ன இந்த புதற்காட்டுல இருந்து வெளியில இழுக்கலன்னா என்னோட உருவமே சிதைஞ்சு போயிருக்கும். கருமேகமே, நாங்க இதுவரைக்கும் உங்களை வானத்துல மிதந்து போய் தான் பார்த்திருக்கோம். நீங்க எப்படி தரைக்கு வந்தீங்க? பறவைகளே, நான் என் நண்பர்களோட வானத்துல பறந்து போய்கிட்டு இருந்தப்ப என்னோட எடை அதிகமானதால கீழே இறங்கிட்டேன். நல்ல வேலை, நீங்க இப்ப வந்து காப்பாத்திட்டீங்க. இப்ப நான் என்னோட எடைய குறைக்கணும்னா எங்கேயாவது கொஞ்சம் மழை பெஞ்சாகணும். அப்படி நான் மழையா பெஞ்சிட்டேன்னா என்னோட எடை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறம் நான் ஈஸியா எங்க வேணாலும் பறந்து போவேன். இத கேட்ட உடனே சோனாவுக்கும் சாராவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கருமேகமே, எங்கேயோ பெய்ய போற மழைய நாங்க சொல்ற இடத்துல பெய்ஞ்சிங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்வேன். நான் எங்க மழையா பெய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடறேன். உடனே சோனாவும் சாராவும் சந்தோஷமா வழிகாட்ட மேகம் அவங்க பின்னாலேயே வந்தது. பிறகு அவங்க கூடு கட்டி இருக்க மரத்துக்கிட்ட மேகத்தை அழைச்சுக்கிட்டு போனாங்க. மேகமும் சந்தோஷமா அந்த மரத்து மேலேயே மழையை பெஞ்சுது. பிறகு வாரம் ஒரு தடவை இங்க வந்து மழை பெய்யணும்னு சோனாவும் சாராவும் கேட்க அந்த மேகமும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வாரம் வாரம் வந்து அந்த மரத்துக்கு மழை பெஞ்சு கொடுத்தது. இப்ப அந்த காஞ்ச மரத்துல இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சது. இத பார்த்த அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பறவைகளே, இங்க பாருங்க, என் உடம்புல இப்ப இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நான் இனிப்பான பழங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இத கேட்ட சோனாவுக்கும் சாராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இதே சமயத்துல அங்கிருந்த நதி வத்தி போக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் வற்றி போய் ஒரு நாள் சுத்தமா அந்த நதி தண்ணியே இல்லாம ஆயிடுச்சு. அத பார்த்த அந்த ஆப்பிள் மரத்துக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு.
காகங்களே, இந்த நதி வத்தி போனதால எனக்கு தண்ணீரே கிடைக்கல. தயவு செய்து நீங்க தண்ணி குடிக்க போறப்ப எனக்கும் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாங்க. அப்பதான் நான் உங்களுக்கு பழையபடி பழங்களை கொடுக்க முடியும். தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரணுமா? அதெல்லாம் எங்களால முடியாது. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பழங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு. அந்த பழங்களும் தீர்ந்த உடனே வேற பழங்கள் உள்ள மரங்களை பார்த்துதான் நாங்க போவோம். பழங்கள் இல்லாத மரத்துல நாங்க தங்கறதே இல்ல. உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட பழங்கள் சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இத கேட்டுட்டு அந்த மரம் ரொம்ப அழுதுச்சு. இப்படி சொல்லிட்டு கோரிக்காகமும் காலுக்காகவும் அந்த இடத்த விட்டுட்டு பறந்து போனாங்க. பிறகு அந்த ஆப்பிள் மரம் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த சோனாவும் சாராவும் அந்த மரத்துக்கிட்ட போய், மரமே நீங்க அழாதீங்க, நாங்க இருக்கோம். மேகத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கும் மழை தர சொல்றோம். பழங்களை பார்த்துட்டு வர எல்லாம் உண்மையான நண்பர்கள் இல்ல அப்படிங்கறத இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க.